தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பல மாநிலங்களைச் சேர்ந்த குறிப்பாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, மும்பை போன்ற பகுதி மக்கள் கலந்துக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சௌரிபாளையம் மதியம்பட்டியில் அமைஞ்சிருக்க புனித மரிய மதலேனாள் ஆலய தேர்பவனி திருவிழா மற்றும் தீய சக்திகளை விரட்டியடிக்கிற காட்சிகளை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் வந்து ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். புனித மரிய மதலேனாள் ஆலயம் அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு பெங்களூர், சென்னை, கேரளா, ஆந்திரா பகுதிகளிலிருந்து வந்தீங்கன்னா விழா நாட்கள்ல சேலம் புதிய பேருந்து நிலையத்தில இருந்து தமிழக அரசால சிறப்பு பேருந்துகள் ஆண்டுதோறும் இயக்கப்படுறது வழக்கம். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து விழாக்கால சிறப்பு பஸ்கள்ல பயணிக்கிறது மூலியமா நீங்க இந்த சௌரிபாளையம் பகுதியை வந்தடையலாம். மற்ற நாட்கள்ல வந்தீங்கன்னா ஆட்டையாம்பட்டி, ராசிபுரம் பகுதிகளிலிருந்து வெண்ணந்தூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா இங்க இருந்து மதியம்பட்டிக்கு வந்துடலாம். புனித மரிய மதலேனாள் ஆலயம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சௌரிபாளையம் மதியம்பட்டியில அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துல வருடந்தோறும் திருவிழா நடக்கிறதுக்கு முந்தைய வாரத்துல கொடியேற்றப்பட்டு ஜூலை 22 இரவு முக்கியமான தேர்பவனி நடக்கிறது வழக்கம். ஜூலை 3வது வாரத்துல தொடர்ந்து 3 நாட்கள் இந்த திருவிழா நடக்கும். நாம முக்கியமான நாளான 3வது நாள் ஜூலை 22ஆம் தேதி நடக்கிற விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். புனித மரிய மதலேனாள் ஆலய தொடக்கத்துல 5 தேர்கள் தயார் செய்யும் பணிகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. மரிய மதலேனாள் ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளையும் மக்கள் கூட்டத்தாலையும் நிரம்பி இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. கடைகள்ல இருந்து மக்கள் வண்ண மெழுகுவர்த்திகளை வாங்கிட்டு ஆலயத்தில் உள்ள கடவுள்களை வணங்க போற காட்சிகளையும் பிரார்த்தனை கூட்டம், பாடல் காட்சிகள் நடக்கிற இடங்களையும் பார்க்க முடியுது. ஆலயத்தோட பின்பகுதியில் பெரிய அளவுல திருவிழா கடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு திட்டங்கள், உணவு கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்பனை மும்முரமா நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பகுதியில் அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. கோவிலோட இடது பக்கத்துல பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கு. ஆலமரத்துக்கு அடியில அமைஞ்சிருக்கிற கடவுள் கிட்ட மக்கள் பிரார்த்தனை பண்ணி வண்ண மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஆலமர விழுதுகள்ல சிறிய குழந்தை தொட்டில்களை கட்டியும் பிரார்த்தனை செய்யற காட்சிகளை பார்க்க முடியுது. நாமக்கல் மாவட்டம் சௌரிபாளையம்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலயம் 1882ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. ஆலயத்தோட மேல் பகுதியில உள்ள வெண்கல சுரூபம் பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ் நாட்டிலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. புனித மரிய மதலேனாள் ஆலயத்தோட உள்பகுதியில வண்ண மலர்களையும் வண்ண விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கடவுள்களை வணங்குற மக்களை பார்க்க முடியுது. இரு கைகளை கொண்டு பிரார்த்தனை செய்தும் அமர்ந்தும் மண்டியிட்டும் பைபிள்களை படிச்சும் பிரார்த்தனை செய்றாங்க. நேரம் இப்போ சரியா இரவு 11 மணி ஆகுது. தேர் அலங்கரிக்கும் இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 5 அழகிய தேர்களும் வண்ண விளக்குகளையும் பழங்கால முறைப்படி அச்சு ஆணி பொருத்திய மரத்தாலான சக்கரம் கொண்ட தேர்களாய் இன்றளவும் காணப்படுது. இரவு 11:40 மணி அளவில் மேலதாள இசைக்கலைஞர்கள் தங்களோட இசைக்கருவிகளை தயார்படுத்தி வாசிக்க தொடங்குறாங்க.
ஆலய மணி ஒலிக்க தொடங்குது. கோவிலை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் தேர் முன்பு ஒன்னா கூடுறாங்க. மேலதாளம் முழங்க, வெடிகள் வெடிக்க, மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோட ஆலயத்திலிருந்து 5 கடவுள்களை தேருக்கு ஃபாதர்களால கொண்டு வரப்படுது. சரியா 12 மணிக்கு வான வேடிக்கையோட ஃபாதர்கள் பைபிள் வாசிக்க தேர் பவனியானது தொடங்குது. முதல் தேர் சிறிய அளவுலையும் கடைசி தேர் பெரிய அளவுலையும் காணப்படுது. முதல் தேர்ல ஏஞ்சல் கடவுள் முன்னாடி போறாங்க. தேரோட முன்பகுதியில ஆயிரக்கணக்கான மக்கள் மெழுகுவர்த்திகளோட பிரார்த்தனை பண்ணி நிக்கிற காட்சிகள் அரங்கேறுது. மனித உடல்கள்ல தீய சக்திகள் இருந்தா அந்த சக்திகள் அதிக சக்தத்தோட மாறுபட்ட உடல் அசைவுகளோட வெளிப்படக்கூடிய தீய சக்திகளை விழா கமிட்டியை சேர்ந்தவர்கள் பெயர்கள் ஊர்களை கேட்டிருந்து மந்திரங்களை சொல்லி உடலை விட்டு போகும்படியும் மண்டியிட்டு சிலுவைகள் போட சொல்லி தலையின் முடிப்பகுதிகளை பிடித்து தர சொல்லி கோவில் பகுதியில் உள்ள மரங்கள்ல முடியோட நுனிப்பகுதியை மெழுகுவர்த்தியால சுட்டு மரத்துல ஒட்டி வைக்கப்படுது. தீய சக்திகளை மனித உடலை விட்டு வெளியேற்றுறாங்க. இந்த நிகழ்வுகள்ல கலந்து கொள்றதுக்காகவே பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வந்து தங்கி பிரார்த்தனை செய்துட்டு போறாங்க. இது மட்டும் இல்லாம குழந்தை வர வேண்டியும் வழிபடுற மக்கள் அதிக அளவுல இங்க வராங்க. ஜூலை 22ஆம் தேதி இரவுல நடக்கிற தேர் பவனில அதிக மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி முன்பகுதியில் நின்றுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் ஒவ்வொரு தீய சக்திகள் வெளிப்படுது. அதை கோவில் கமிட்டியாளர்கள் வந்து தீய சக்திகளை வெளியேற்றும் பணிகளை மும்முரமா நடந்துட்டு இருக்கு. வருடந்தோறும் ஜூலை 3வது வாரத்துல 3 நாட்கள் திருவிழா நடக்கிறது வழக்கம். ஜூலை 22ஆம் தேதி இரவுல 5 தேர்கள் இழுக்கிறது வழக்கம். இந்த தேர் பவனில கலந்துக்க தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம், மும்பை பகுதிகளிலிருந்து அதிக மக்கள் வராங்க. மனித உடல்கள் உள்ள தீய சக்திகளை போக்குறதுக்காகவே இந்த தேர் பவனில வந்து அனைவரும் கலந்து கொள்றாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பமாகிற தேர் பவனியானது காலை 6 மணிக்கு முடிவடையுது. ஜூலை 22ஆம் தேதி தொடங்குற திருவிழாவானது 23 காலையில முடிவடையுது. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.